துண்டிக்கப்பட்டு இருக்குங்க கல். டக்குன்னு அவங்க ஷூட் பண்ணிடுவான். அது காமிக்கிறேன், பக்கத்தில் க்ளோஸ்அப் அப்படி காமிக்கிறேன். அது இந்த ஸ்டாண்ட் வரைக்கும் எல்லாம் போயிட்டு வராங்க. உடஞ்சது அப்படின்னா உயிருக்கு ரொம்ப ஆபத்து. ஜீவ சமாதின்னு நினைக்கிறேன். இது ஒரு கண்காணிப்பாங்க இல்லையா? இப்போ எந்த டைம் வரும்னு சொல்ல முடியாது. என்னது பாம்பா? ஈட்டிகள்லாம் நிறையா இருக்கு இந்த இடத்துல. குரங்கு சவுண்டு விடுது கைஸ். ஆக்சுவலாக ஆஞ்சநேயர்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்தால் குரங்கு அட்டாக் பண்ணுமா. இதுக்குள்ளே தான் ஏதோ ஒரு இடத்துல, இந்த மரத்துக்கு பின்னாடி தான் வந்து ஏதோ ஒரு சுரங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோ அந்த ரவுண்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஏதோ சுரங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சுரங்கம் வந்து இப்போ மூடிடுச்சு. இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அப்போ அந்த காலத்துலேயே இங்கே இருந்திருக்கு. இந்த சைட்லேயும் காம்பவுண்ட் இருக்குது, அந்த சைட்லேயும் காம்பவுண்ட் இருக்குது. குட்டி குட்டி குட்டியாக சவுண்டு வருது ஆக்சுவலாக. ஓகே, இன்னைக்கு நம்ம போகக்கூடிய ஒரு இடம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம். கீழாநெல்லி கோட்டைக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த கீழாநெல்லி கோட்டையை பற்றி ஏகப்பட்ட பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் இன்னைக்கு உள்ள இந்த கோட்டைக்குள்ளே அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரிசர்ச் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டு இந்த பிளேஸில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இது வரைக்கும் யாரும் போக முடியாத ஒரு இடத்துக்கு தான் நம்ம தேடி போய் வீடியோ பதிவு பண்ணுறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வளரும். புதுக்கோட்டை மாவட்டம் கீழாநெல்லி கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோட்டையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லார்ஜு. ஆக்சுவலாக இந்த கோட்டையை பற்றி இது வரைக்குமே யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு பிளேசஸ்லாம் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆக்சுவலாக இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம போகக்கூடிய இடம் எந்த இதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மிலிட்ரி வாட்சிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பீரங்கி இருக்குது. இந்த பீரங்கியில் தான் இங்கேருந்து எதிராளி யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களை ஷூட் பண்ணிடுவாங்க. இதோ இந்த இடம் தான். இதை மட்டும் எப்படி விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. இங்கே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த இடம் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்குது, இதுவுமே இருக்குது. இது எப்படி இன்னும் ஃபயர் பண்ணாங்கன்னு தெரியல. நேராக இங்கேருந்து அந்த சைடில் போங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் அதோ அங்கே ஒரு ஃபோர்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, அது திருமயம் ஃபோர்ட்டு ஆக்சுவலாக. ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு மாதிரி முக்கோணம் மாதிரி வச்சு இது வந்து இந்த கோட்டைக்கு எல்லா சைட்லையுமே வந்து இந்த மாதிரி இருக்கும். இது ரியலாக அந்த காலத்தில் யூஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த கோட்டை எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு பின் டவரில் நின்றுருக்க மாதிரி இருக்குது. பெருசாக அவ்வளோ ஹைட். ஆக்சுவலாக எப்படியுமே வந்து 25லேருந்து ஒரு 30 அடி ஹைட்டில் வந்து இந்த இதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த பாருங்கள், இன்னமும் அப்படியே இருக்குது. துருப்பிடிச்சி கூட போகாமல் அப்படியே நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஏரியாவை சுற்றி ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோட்டையோட சுவர்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாகவே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இதுக்குன்னு தனியாக இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே அங்கேருந்து அந்த கோட்டை அங்கே தெரியுதா, அதோட இது ஜாயிண்ட் ஆகிடுது. இங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டு. பாண்டியர்களும் சோழர்களும் நாயக்கர்களும் இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஆட்சி செஞ்சுருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு இடம். இன்னைக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமாகவும் ரொம்ப பரிதாபமாகவும் இருக்குது. இந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத போது கிட்டத்தட்ட 20லேருந்து ஒரு 30 அடிக்கு அவ்வளோ பெரிய செவுறு கட்டின அவங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலுமே கீழே உள்ள ஒரு செங்கலை தூக்கி நம்மளால மேலே வைக்க முடியல. இன்னைக்கு இந்த இடத்தோட நிலைமையை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்தோட ஹைட்டு அதே மாதிரி இதோட லென்த்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பீரிங் அடித்தா அடுத்தது இதெல்லாம் வந்து தொலைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ குறைஞ்சது ஒரு 25 to 30 feet வந்து ஹைட்டில் இருக்குது. அங்கே இருக்குது. இங்கேயும் நம்ம இது மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பீரிங்கை வந்து பார்த்தோம். ஸோ நம்ம அப்படியே வந்து நம்ம உள்ளே வந்து காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு.
எவ்வளோ பிரம்மாண்டமாக அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. அங்கே நிற்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காவலாளிகள் வந்து நின்று பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், அதோட ஜாயிண்ட் ஆகி இது வந்து மேலேருந்து இது போயிடுச்சு. ஸோ அப்படியே மேலே போகுது பாருங்கள், தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு பீரங்கி வச்சு இடிச்சு இடிச்சு பாதி சவுரே வந்து உடஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே இதில் எவ்வளோ ஒரு செடி வந்து படர்ந்துருக்கு பார்த்தீங்களா. எவ்வளோ பெருசாக வந்து இந்த இடம் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் பீரங்கி அடித்து ஃபுல்லாகவே உடச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து ஒரு 1000 வருஷத்து இது பழமையானது. நல்லா பெருசாக பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பெரிய காம்பவுண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா அது தெரியும். இது வந்து காமிக்கிறேன், பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் போய் காமிக்கிறேன். இந்த இடத்துல இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட பாம்பு பந்துகள் நிறையா இருக்குது. ஸோ அதை பாருங்கள், இது இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற ஒரு கோவில். அந்த இடத்துல புதுசாக ஒரு கோவில் கட்டிட்டாங்க. இது வந்து பெருமாள் கோயில்னு நினைக்கிறேன். அந்த கோட்டைக்கு முன்னாடியே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இதை தாண்டி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கோவில்கள்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இதுக்கு மேலே எந்த அளவுக்கு போக முடியும்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்டாண்ட் வரைக்கும் எல்லாம் போயிட்டு வராங்க. இடமே பயங்கரமாக இருக்கு ஆக்சுவலாக. இந்த இடத்துக்கு போகிற அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் மேலே போகிறதுக்கு. ஆனால் பாம்பு நிறையா இருக்குது. இதோட கல்லோட இது பார்த்தீங்களா, ரொம்ப க்ளோஸ் அப் தான். அப்படியே கண்டினியூட்டி ஆகட்டு, அது வரைக்குமே போகுது. ஆக்சுவலாக இப்போ இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதோ அந்த கேப் வழியாக போய் மேலே போகணும். நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் வீடியோ பண்ணுறேன்னா நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க. ஆக்சுவலாக எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. இருந்தாலும் என்னோட கடமையை நான் பதிவு பண்ணி போடுறேன். நான் இப்போ என்னோடய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா 3-4 முள்ளு குத்திருச்சு. ஆக்சுவலாக நான் அதுக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆயிரும். இந்த இடத்துல குத்திருச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ 1-2 உள்ளே இருக்குது. பட் அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டேஜ் மாதிரி நம்மளால் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது. கோட்டையோட ஹைட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு அங்கே போயிட்டுருக்கு. இந்த பார்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி கீழே விழுந்துகிட்டே இருக்குது. இதோ இது எல்லாமே அந்த இடத்துல எவ்வளோ பெரிய விளைவு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நடக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதாக இருக்குது. ஸோ இந்த சின்ன சின்ன ஹோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்கிறது, எதிரிகள் வரும்போது தாக்குதல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இடம் தான் அது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கோட்டை பார்த்தீங்களா. ஆக்சுவலாக ஃபுல்லாக பயங்கரமாக டேமேஜ். ஆக்சுவலாக இது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டாங்க. நம்ம ஜோனில் மட்டும்தான் சரி ஆகாமல் இருக்குது. ஏதோ எனக்கு கீழே விழுந்து போன மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக பெரிய லெவல் பாம்பு தான் இருக்கும். இந்த இடத்துக்கும் இதோ அந்த இடத்துக்குமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வெளியிலேருந்து ஒரு அவுட்டர் தெரியுது. நான் நின்றுட்டுருக்க இடத்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. கீழே செம்ம டெப்த். ஆக்சுவலாக உடஞ்சது அப்படின்னா உயிருக்கு ரொம்ப ஆபத்து. பட் இருந்தாலுமே பண்ணுறோம். தெரியுதா இதோட டெப்த்து? இட்ஸ் நாட் ஈஸி கைஸ். இது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஏறி இருக்கேன்.
ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஈஸியான வீடியோ நினச்சிக்காதீங்க. ஒரு கல் லைட்டாக கீழே இது ஆனிச்சுன்னா இது அப்படியே உடஞ்சி விழுந்துரும். இங்கே பாருங்கள், நிற்க கால் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த இடமே ஃபுல்லாக பிரேக் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்தேன் தெரியும். ஓகே, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய இடத்துக்கு போக முடியாது. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்றது போகலாம். ஸோ எல்லாத்துலேயும் இந்த இடத்துக்கு வந்து பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் வரும்போது பயங்கரமான காஸ்டியூமில் வருவீங்க, கோயிலை பார்த்துட்டு போகணும்னு நினைப்பீங்க. பட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிளியறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். சேஃப்டின்றது திருட்டு பையன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி முள்ளுங்க தான். இந்த பாருங்க, ஃபுல்லாகவே முள்ளு தான். இது வழியாக பூந்து போகலாம். ஆனால் கீழே இருக்கிற எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டைகள் நிறையா இருக்குது. இப்படி வர்றது அட்வைஸ் வருது. நான் மாட்டிக்கிட்டேன். வரலாறு வீடியோ எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸிலாம் இல்லைங்க. ஏன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய வீடியோஸ் தான். யாரும் எடுத்த வீடியோ எடுத்துக்கலாம் நம்ம போகிறதே கிடையாது. பட் கஷ்டப்பட்டு வந்தாச்சு. இன்னும் நிறையா கோட்டைகள் இருக்குது, நம்ம அதை போய் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன் போக போக. பாண்டியர்கள், சோழர்கள், நாயக்கர்கள் எல்லாரும் பெரும் பெரும் ராஜாங்களுமே இந்த இடத்துல வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு இடம் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது வந்து ஆஞ்சநேயர் வந்து கோவில் இருக்கிற இடம் அது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பிளேஸ் இருக்குது, அதையும் சேர்ந்து போய் பார்க்கலாம். ஊட்டி இருக்கு ரைட் சைட்ல. ஆக்சுவலாக அது வழியாக ஒரு வழி ஒன்று போகுது. நான் ட்ரை பண்ணுறேன் அங்கே உள்ளே போயிட்டு எந்த அளவுக்கு போய் கேப்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஏதோ ஒரு கோவிலோ ஏதோ ஒன்று இருந்திருக்கு. பட் ஆனால் டீப்பான இருட்டாயிடுச்சு இந்த இடம். இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்குள்ளேயுமே இந்த இடம் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய குழி வெட்டியிருக்காங்க. இந்த குழி வெட்டினா மேலே தான் தெரிஞ்சிடாதான். ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நாஸ்தி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஃபுல் காடு ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது. ஒரு எவ்வளோ பெரிய ஒரு கோட்டைகள் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஏதோ ஒரு கோவில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல சுரங்கங்களும் நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சின்னதாக ஒரு கிணறு நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்குள்ளே ஆடு என்னென்னமோ செத்து கிடக்கு அந்த ஹோலில். இதை தாண்டி இந்த கிணத்த சைடில் ஃபுல்லாகவே பாம்புகள் சட்டைகள் வந்து நிறையா உரிக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், மோட்டர்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, லேட்டரல் பீரியடில் வந்து இதாகிடுச்சு. புத்துக்களும் நிறையா பார்க்க முடியுது. இது வந்து நான் சொல்கிறது வந்து இந்த கோட்டைக்கு உள்ள ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்கிறா வரேன். ஸோ ரொம்ப டீப்பாக உள்ளே போவேணான்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம போவோம். இந்த இடம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வந்து பரப்பரப்பில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பாருங்கள், அங்கேயும் இருக்கா.
இது வழியாக ஒரு பாதையும் போகுது, அங்கே தெரியுதுங்களா? இந்த கோட்டை ஒவ்வொரு இடத்துல இருந்து கண்டினியூ ஆகிட்டே உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சுரங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த சுரங்கத்தையும் நம்ம தேடி பார்க்க போகிறோம். பட் அட் தி எண்ட் இது எங்கே போகுது அப்படின்னு தெரியல. நம்மளும் தேடி போயிட்டே இருப்போம். எது வரைக்கும் இந்த பாதை போதோ அந்த வரைக்கும் நம்மளும் தேடி போயிட்டே இருப்போம். ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த இடத்த சுற்றியுமே அதிகமாக புத்துங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நான் விழுந்துருப்பேண்ணா. இந்த பாருங்க, ஒவ்வொரு இடமும் வந்து இந்த இடத்தை வந்து நிறைய டிஃபைன் பண்ணுதுங்க. தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குது? இருட்டாயிடுச்சு கைஸ். ஆக்சுவலாக ஓரளவுக்கு காமிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடமும் கொஞ்சம் நிறைய டிஃபைன் பண்ணுது. ஒரே மாதிரி எந்த கல்லுமே கிடையாது, மாறி மாறி இருக்குது. ஆக்சுவலாக இதில் கல் முட்டு வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ ஒரு கல் வெளியே வச்சுருக்காங்க, ஒரு கல் உள்ளே வச்சுருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த கல்லுமே கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ சேஃப் பண்ணி வச்சுருக்காங்க. 800 வருஷத்துக்கு மேலே, 1000 வருஷத்துக்கு மேலே வந்து இன்னமும் வந்து இது வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படின்னு காரணம் அந்தளவுக்கு அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் கல்லுகளை அடுக்கி வச்சு மட்டும் இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், அந்த இடத்துக்கு தெரியுதா? அங்கே அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ கைஸ் போயிட்டு இருட்டாகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு வந்த பாதையும் தெரியல. அங்கே பாருங்கள், வந்துட்டேன், ஏதோ ஒரு ஜோஸில் வந்துட்டேன். லோக்கல் கைட் சப்போர்ட்டோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய இடத்துக்கு போயிருக்கலாம். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஒரு தலை துண்டிக்கப்பட்டு ஒரு கோயில். இங்கே பாருங்கள், துண்டிக்கப்பட்டு இருக்குங்க கல் தலை. இதோட தலை எங்கே கிடைக்குன்னு தெரியல. இந்த இடத்துல ஏதோ ஒரு கோவில் இருந்திருக்க மாதிரி இருக்குது. இந்த இடத்துல லக்ஷ்மின்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இதுக்குள்ளே ஒரு கோவில்கள் இருந்திருக்கு. இந்த கோவில் வந்து முற்றிலும் இடிஞ்சிருச்சு. இந்த இடம் தெரியுதா? இது ஃபுல்லாக ஒரு கோயில் இருந்திருக்கு. இந்த கோயில் இப்போ காணோம். அந்த அங்கேருந்து எடுத்து வச்ச சாமி தான் நீங்கள் அங்கே வந்து பார்க்குறீங்க. அதையும் வந்து தலையை உடச்சி வச்சுருப்பாங்க. இது இப்போ நடந்திருக்காது. நம்ம ஆளுங்க யாரும் இது மாதிரி பண்ண மாட்டாங்க. இது நடந்ததெல்லாம் ரொம்ப ஆதி காலத்தில் நடந்திருக்கும். இந்த பாருங்கள், கல்லெல்லாம் சதறி கிடக்குதா? இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கீழாநல்லி கோட்டை. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சீன். என்ன, அந்த இடத்துல மயில் 3மே அழகாக உட்காந்துருக்கு பாருங்க. இப்போ நான் போனே சல்லுன்னு பறந்தது. சாயங்காலம் ஆயிடுச்சு. அந்த மயிலெல்லாம் அங்கே அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. சொல்லாரியா? அப்படியே உள்ளே வந்துட்டான்டா நடந்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைடா வரேன்டா. மேலே மயில் சவுர் ஃபுல்லாகவே உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப தூரம் நான் ட்ராவல் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பேன். காட்டுக்குள்ளே அப்படியே நான் ட்ராவல் பண்ணிட்டே வரேன். ஸோ இதோட அவுட்டர் எங்கே போய் நிற்குது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நானும் அப்படியே கோ வித் ஃப்ளோ, அதாவது இது எவ்வளோ தூரம் போதும் நம்மளும் அவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே போயிட்டுருக்கேன். இங்கே உட்காந்துருக்கு, தெரியுதா மயில்? பழகிடுச்சு ஆக்சுவலாக. மனுஷங்களோட ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஒரு மனுஷங்களோட இருக்குது. இப்போ மனுஷங்களோட பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஊரே வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த இடத்தோட எண்டு. இதே இவ்வளோ தான். இதை தாண்டி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இது வந்து இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய கேப் இது, சரிங்களா? இந்த சுரங்கம் இருக்கிற கோயிலுக்கு நம்ம கிளம்பி போகலாம். ஏன்னா நியர்லி இப்போ வந்து 6:30 ஆயிடுச்சு டைம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்பி போனால் தான் அந்த பிளேஸுக்கு போக முடியும்.
ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலாக. இது வந்து சொல்கிறேன் அப்படின்றது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரலாறாக பார்க்கணும், ஹாரர் பிளேஸாக பார்க்கணும். பாருங்கள், இவ்வளோ பெரிய கோட்டை, இவ்வளோ பெருசாக இருக்குது, 2 கிலோமீட்டர் பரப்பளவுங்க. இந்த சைடில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. குளத்தில் தண்ணி இல்லை ஆக்சுவலாக இப்போ, ஆனால் இந்த கோயிலோட சேர்ந்தது தான் குளம். எப்படி இருக்கு பாருங்க. பீரிங்க நம்ம அன்புடன் வர பீரிங் எங்கப்பா கிணறு. ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கிணறு இருக்குது. நம்ம இப்போ போகிற ரூட்டு எந்த ரூட்டில் போகுது அப்படின்னு தெரியல. நான் வேறு ஃபஸ்ட்டு வர ரூட்டில் வந்தேன், இப்போ போகிற ரூட்டு வேறு ரூட்டு டோட்டலி. இங்கே என்ன பாம்புகள் இருக்குன்னே தெரியல. ஆரியா, இப்போ அந்த இடத்துல ஒரு கிணறு பார்த்தோம். இது பாருங்க, கொஞ்சம் தூரத்துலேயே அடுத்த கிணறு வருது, 2வது கிணறு. ஓகே, இது மாதிரி இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பாண்டியர்கள், சோழர்கள் எல்லாம் வசித்த இடம் ஆக்சுவலாக. இந்த ரொம்ப ரொம்ப ஹிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோட்டைங்க இது. இது வந்து சாதாரணமான ஒரு கோட்டை தயவு செஞ்சு வச்சுருக்காங்க. இட் டசன்ட் மேட்டர் தட் இந்த வீடியோ வந்து எனக்கு 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ 100 பேரோ இல்லை 1000 2000 பார்க்குறேன். என்னோட கான்ட்ரிபியூஷனை நான் பண்ணுறேன், உங்களோட கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து முடியெல்லாம் இறக்கியிருக்காங்க. இந்த பாருங்க, முடி இறக்கியிருக்காங்க. கோட்டையோட இன்னொரு பகுதி அது, ஒரு ஜீவ சமாதி. ராகவேந்திரா சாமி போட்டிருக்கு, சிவலிங்கம் இருக்கு, அதை அப்படியே எடுத்துடுறேன். உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கு பாரு, எப்படி இருக்காங்க பாருங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜீவ சமாதின்னு நினைக்கிறேன். இது பேர் என்ன படிக்க என்ன அவரோட பேர் தான் போட்டு நினைக்கிறேன். எங்க இருக்கு? இந்த சைட்ல இருக்கு. செல்லச்சாமி, நல்லச்சாமி, அப்புறம் 2 பேர். அது காமிங்க. இவரோட தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜீவ சமாதி உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். இது இவரு எனக்கு தெரியல ஆக்சுவலா, பேர் படிடா. ராமையா. ராமையா. ஆக்சுவலா இவர் வந்து ராமையா. இவர் தான் சித்தர் நினைக்கிறேன். ஆக்சுவலா அவர் தான் சித்தர், அவரோட தான் உள்ள இருக்கு. நான் எப்படியே போயிட்டு அப்படியே வெளியே இருந்தேன். ஹனுமான் டெம்பிள் இது ஆக்சுவலா. இந்த இருந்தா ஹனுமான் டெம்பிள் இது. இது இந்த கோட்டைக்குள்ள இருக்குது. கிளியரான ஒரு கண்காணிப்பாங்க இல்லையா, ஸோ அதை ஏதோ அந்த இடத்துல மேலே ஃபுல்லாகவே இடிஞ்சு போயிடுச்சு. இது ஒரு என்ட்ரன்ஸு, உள்ள இதுக்குள்ள ஹனுமான் கோயில் இருக்கு.
எவ்வளோ தூரம் போகிறோம்? ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர். முனீஸ்வரர் கோவில். இதுக்கு இந்த சைடில் வந்து ஒரு சுரங்கம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இங்கே பாருங்க, பாம்பு புத்துலேயே வந்து, அதாவது இந்த டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பெல்லாம் வந்து அப்படியே பாம்பு புத்தா இருக்கு. ஸோ சுரங்கம் அந்த சைடில் இருக்குது. நம்ம அந்த சுரங்கத்தை தான் போய் பார்க்கலான்னு இருக்கோம். ஐயா வர ரைட்டா கேட்டு பார்க்கலாமா? ஐயா இந்த இடத்துல ஒரு சுரங்கம் இருக்குன்னு சொல்லி இருக்குல்ல, இங்க இருந்து வேற எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இங்கதான் இருக்கு. அது இப்ப எந்த டைம் வரும்னு சொல்ல முடியாது. என்னது பாம்பா? குரங்கு குரங்கு இல்லையா, சுரங்கம். சுரங்கம் அது அந்த சைடு. அந்த சைடுங்களா? அது மறைஞ்சிருக்கு எல்லாம். அரச மரம் பக்கத்துல. இது வந்து பேக் சைடு ஆக்சுவலா. இது வந்து நம்ம ஒரு எண்டில் வரும்போது ஒரு பேக் சைடுல தெரியுது. இங்கேயும் பாருங்க, நம்ம அங்க பார்த்த ஒரு படிக்கட்டு மாதிரியே இந்த இடத்துலயும் அந்த படிக்கட்டு இருக்கு. மேலே அப்படியே போய் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் நிறைய இடத்துல வந்து அந்த இருந்த அந்த பீரங்கி கேனன் இதை வந்து இந்த இடத்துல வந்து அங்க பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இடமே செம்ம ஹரரா இருக்கு. வேணாம், நானே போறேன். எங்க எங்க வருது? ஸோ கைஸ் ஆக்சுவலாக இப்போ நான் போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கம் இருக்கக்கூடிய இடம். செம்மஹாரதாக இருக்குது. மரமே கிட்டத்தட்ட இப்போ செம்ம பெருசாக இருக்குது. உள்ளே அந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் அலண்டுருவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதையும் தாண்டி காம்பவுண்டும் சரி, அந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸும் சரி, கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் ஐம் ட்ரைங் மை பெஸ்ட். சாயங்காலம் ஒரு 6 மணி நேரம், பாம்பு வர நேரம். அதனால் ஜாக்கிரதையாக சவுண்டை போட்டு தான் நானும் போகிறேன். ஈட்டிகள்லாம் நிறையா இருக்குது இந்த இடத்துல. குரங்கு சவுண்டு விடுது கைஸ். ஆக்சுவலாக ஆஞ்சநேயர்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்தால் குரங்கு அட்டாக் பண்ணுமா. இதுக்குள்ளே தான் ஏதோ ஒரு இடத்துல, இந்த மரத்துக்கு பின்னாடி தான் வந்து ஏதோ ஒரு சுரங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோ அந்த ரவுண்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஏதோ சுரங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சுரங்கம் வந்து இப்போ மூடிடுச்சு. இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அப்போ அந்த காலத்துலேயே இங்கே இருந்திருக்கு. இந்த சைட்லேயும் காம்பவுண்ட் இருக்குது, அந்த சைட்லேயும் காம்பவுண்ட் இருக்குது. இதோ ரொம்ப இருக்கு ஆக்சுவலாக. இந்த மரத்துக்கு பின்னாடி தான் ஏதோ ஒரு சுரங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சுரங்கம் பாருங்கள், அந்த மரத்துலேயே அப்படியே மூடிடுச்சான். இதுக்கு அண்டர்லேருந்து நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா திரும்பியும் ஃபோர்ட்டுக்கு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அவங்களால ஃபைன் பண்ண முடியல அப்படின்றாங்க. இப்போ அது நம்மளால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலாக இந்த கீழாநெல்லி கோட்டையை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கீழாநெல்லின்னு சொல்லி போட்டிங்கனாலே இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு லொக்கேஷன் காமிக்கும். டேரெக்டாக வந்து பாருங்கள். ஸோ நான் போன இடத்துக்கு தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா அது வந்து இப்போதைக்கு அது செக்யூர்டாக இல்லை. அது அந்த இடம் எல்லாமே கொஞ்சம் காடு. அங்கேருந்து குட்டியாக சவுண்டு வருது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நான் போன பகுதி வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ என்னோடய பர்சனல் சஜஷன். அண்ட் கோயில் நிறையா பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க புதுசாக. இந்த காம்பவுண்ட் இந்த சவுத்தில் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. முனீஸ்வரர் நம்மளோட கடவுள். So thank you so much for watching this video. See you on another video. என் கால் ஃபுல்லாகவே பயங்கரமான முள்ளெல்லாம் நிறையா குத்தி இருக்கு. அது எப்படி எனக்கு வழி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. ஐயா இந்த இதில் வந்து ஒரு இது இருந்துச்சுன்னு சொன்னாங்க, சுரங்கம். அது எங்கே இருக்குது? சுரங்கம் இருந்துச்சுன்னாங்களே, எங்கே இருக்குன்னு தெரியுமா? ரவுண்ட்ல இருக்கா சுரங்கம்? சுரங்கம் நான் கேட்குற சுரங்கம் சுரங்கம் உள்ள இருக்கா? சரி, இது இன்னும் எவ்வளவு தூரம் போகுது? எப்படியே போதா? ரவுண்ட் வரும். உள்ளுக்குள்ளேயே 2 லேயர் வருதா? இதுதான் கிடைக்குன்னு பாக்குறேன்.
எங்க இருந்து நிறைய இப்படியா ஆமா இப்போ பாருங்கண்ணே இது இதோட ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குளம் ஒன்று காட்டுறேன். வாங்க. இந்த கோட்டைக்குள்ளே இருக்க ஒரு சூப்பரான ஒரு குளம் முனீஸ்வரன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆக்சுவலாக இங்கே எல்லாருமே சொல்கிறது என்னென்னா முரட்டுத்தனமான ஜீவன்கள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆபத்தா ஸோ அதனால் ஆபத்து நீங்கள் பாட்டுக்கு போய் நின்று உள்ளே போய் மாட்டிக்காதீங்கன்னாங்க. எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறதுனா கண்டிப்பாக அது ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. ஸோ அதையும் தாண்டி தான் நம்ம வீடியோ எடுக்கணும். இந்த ஒரு குளம் இருக்காங்க, இது வந்து அப்பத்து குளம். அந்த காலத்தில் எப்படி குளம் இருந்திருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்க. ஒரு நிறைய இடத்துல சம்பூரான் கற்கள் செந்தூராங்கல்லையே வந்து அடிக்க வச்சுருக்காங்க. ரொம்ப அழகு. உங்களை எடுக்க மாட்டேன், கவர் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. அண்ணே. இந்த பாருங்க ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருந்திருக்கு. இந்த இடத்துல போர் வீரர்கள், மன்னர்கள் இதெல்லாம் குளிச்ச ஒரு இடம் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த இடம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள், அப்புறம் மன்னர்கள், எல்லாம் ஒரு குளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். இவ்வளோ பெரிய குளத்தை நம்மளால எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுக்குள்ளே நம்ம போனோம்னா நிறையா விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஆனால் இதுக்குள்ளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளியா மரங்களும் நிறைய மரங்களும் இருக்குது, அதனால் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இதோட நம்ம வீடியோ வைண்ட் பண்ணிட்டு கிளம்பலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you on another video. Until then, bye bye from Johnny. Catch you guys. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்.